ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தோணின ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைச்ச ஒரு விஷயம். ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் வித் எவ்ரி ஒன். இந்த ஜேர்னியில் வந்து எனி ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம், நம்ம ரொம்ப பெயினில் இருப்போம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம், நிறைய ஐடியாஸ் பல இடத்துலேருந்து கிடைக்கும், பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருப்போம். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், கண்ணை மூடி நிறைய பேரை நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்ன மாதிரி சேனல் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க, என்ன உள்பட தான் சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. நான் பேசுகிறதே இருக்கட்டும், நானும் நிறைய விஷயம் சொல்லுவேன், இப்படி அப்படின்னு சொல்லுவேன், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன், இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லுவேன், இதுதான் கரெக்டுன்னு சொல்லுவேன். இதெல்லாமே என்னோடய இன்ட்யூஷன், அப்புறம் என்னோடய லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு சமயத்தில் செம்மையாக கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவீங்க. யார் சொல்கிறது கரெக்டு, இவங்க சொல்கிறது கரெக்டா, தப்பா, இப்படி போகணுமா அப்படி போகணுமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ரொம்ப பெயினில் போயிடுவோம். ஸோ நான் என்ன ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, என்ன நீங்கள் கேட்டாலும் சிட் வித் இட். நீங்கள் அந்த கேட்ட விஷயத்த உங்களுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உட்காருங்க, ஒரு நாள் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேண்டிய டைம் எடுத்துக்கோங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வருதா? நான் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, அது உங்களுக்கு பெயினை கொண்டு வருது அப்படின்னா, ஆக்சுவலி அது உங்கள் சோலுக்கு ரைட்டான விஷயம் கிடையாது. அதனால தான் அங்கே பெயின் வருது. ஸோ அந்த மாதிரி யார் சொன்னதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பெயினை கொண்டு வருது, உங்களுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வரல அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபார் யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது யார் சொன்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்கள் இன்ட்யூஷன் தான் கரெக்டாக கைட் பண்ணும். கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கைடன்ஸ் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்திங் ஹேப்பன்ட் டுடே ஃபார் மீ விச் மேட் மீ கிவ் மோர் கிளாரிட்டி. இவ்வளவு பெரிய ஆளாக இருந்துக்கட்டும், இந்த ஸ்பிரிச்சுவலி ரொம்ப அலைண்டாக, ரொம்ப பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவங்க, இல்லை என்ன சொல்கிறது, வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட இருக்கலாம். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை பற்றி அவங்க பேசலாம். அதை கேட்டு நம்ம உடனே உடஞ்சி போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலுமே எல்லாருமே மனுஷங்க தான், யாருமே 100% கரெக்டெல்லாம் கிடையாது. ஸோ நானும் அப்படி தான், 100% கரெக்டெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம தான் நம்ம லைஃப்பில் பெரிய மனுஷன் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. உங்கள் சோலுக்கு நீங்கள் தான் பர்ஃபெக்டான பர்சன். ஸோ எவ்வளோ பெரிய கைடன்ஸு உங்கள் சோலை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, டோன்ட் டேக் இட். உங்களுக்கு உண்டான கைடன்ஸு உங்களுக்கு தானாக உங்கள் இன்ட்யூஷனில் வரும், அதை மட்டுமே டேக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் ஜேர்னிக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ I just wanted to share this with all of you. Okay dears, thank you, bye.